நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் போட்டாங்கம்மா. அது ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சு அவங்களுக்கு. எல்லாருமே இப்போ வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கிக்கிறாங்க. அது என்ன இம்பாக்ட் கொடுக்கும், இல்லை எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு growth கொடுக்கும்ன்றது. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். ஒரு இந்து மதத்துக்கு சொந்தம், ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தம், இல்லை ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு சொந்தம் அப்படிலாம் கிடையாதுங்கம்மா. இது எல்லாருக்கும் ஒர்க் பண்ணக்கூடியது. ஷாப்போட ஓப்பன் ஃபேஸ் வந்து சவுத் வைக்கிறதுனால அவர் லெஃப்ட்டில் உட்காந்துக்கலாம், ரைட்டில் உள்ள எல்லாரும் உள்ள வரலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த லெஃப்ட் சைடு வந்து அந்த கார்னர் தான் அந்த கடைக்கு. ஸோ அப்போ அங்கே அவர் உட்காந்துக்கலாம், கேஷ் பாக்ஸ் கவுண்டர் வச்சுக்கலாம். ரைட் சைடு வந்துட்டு சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி, அந்த இடம் வந்து உச்சம் எப்பவுமே வாசல் வைக்கிறது. அந்த பக்கம் வாசல் வச்சாச்சுன்னா உள்ளே வர மக்கள் வந்தாங்கன்னா நல்லா வந்து வியாபாரம் வரும். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வீடுங்க ஏதாவது நீங்கள் போகும்போது வரும்போது இந்த மல்லிகைப்பொடி கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வீடு செழிப்பாக இருக்கலாம்னு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கொடி வகைகளை வைக்கவே வேண்டாம். நீங்கள் தோட்டம் இருந்தால் உங்களை விவசாய தோட்டம் அங்கே பண்ணுங்க, அது தவறு இல்லை. வீட்டில் வைக்காதீங்க. வீட்டில் இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கறதுக்கு கூட ஏதாவது வாஸ்து விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் சார். சார் இப்போ இந்த ஃபாரினர்ஸ்லாம் வாஸ்து பார்ப்பாங்களா சார்? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ சாய் வாஸ்து நிபுணர் ஜி நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் பிஸ்னஸ். கண்டிப்பாக என்னோட ஆஃபீஸ், என்னோட கல்லா பெட்டி, இல்லை நான் ஹோட்டல் நடத்துகிறேன், இல்லை ஏதோ ஒரு நான் கடைகள் நடத்துகிறேன், கடைகள்னு எடுத்துருவோம், கடைகள் நான் நடத்துகிறேன் அப்படின்னா அங்கே வாஸ்துவில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை எப்படி மாற்றிக்கணும்? கண்டிப்பாங்கம்மா. இப்போ கடைன்னும் போது மேக்ஸிமம் அங்கே வந்து ஒரு டாய்லெட்டு பாத்ரூம்லாம் வரப்போகிறது இல்லை. ஒரு கடைன்னும் போது, ஏன்னா ஒரு ஷாப்புன்னும் போது நீங்கள் சொல்கிறது பெரிய மால் இல்லை ஒரு பெரிய ஒரு ஷோரூம்னும் போது அவங்க வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன கடைகள் மட்டும் தான் சார். அதுதான் அதனால் வந்து அது வர்றதில்லை. சின்ன கடை நீங்கள் சொன்னாங்க மாதிரிமா அது திசையை பொறுத்து தான் நம்ம இருக்குது. இப்போ திசைன்னும் போது இப்போ சவுத் சைடில் வச்சாங்கனாக்கா ஒன்றுமே பிரச்சனை வரப்போது. வீடாக தான் பிரச்சனைன்னு சொன்னேன், செப்டிட்டேன். இப்போ அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஈஸி சவுத் சைடு தான். ஏன் ஈஸி சொல்லுங்க? குபேர மூலம் நான் பியூரோ வைக்கும் போல எங்கே சொன்னேன் உங்களுக்கு? சவுத் வெஸ்ட் சொன்னீங்க. இப்போ அந்த ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த லெஃப்ட் சைடு வந்து அந்த கார்னர் தான் அந்த கடைக்கு. ஸோ அப்போ அங்கே அவர் உட்காந்துக்கலாம், கேஷ் பாக்ஸ் கவுண்டர் வச்சுக்கலாம். ரைட் சைடு வந்துட்டு சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி, அந்த இடம் வந்து உச்சம் எப்பவுமே வாசல் வைக்கிறதுக்கு. அந்த பக்கம் வாசல் வச்சாச்சுன்னா உள்ளே வர மக்கள் வந்தாங்கன்னா நல்லா வந்து வியாபாரம் வரும். எந்த சைடு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க? வாசல் அந்த சவுத் சைடில் நீங்கள் நின்று உங்கள் கடையை பார்க்குறீங்க, ரைட் சைடு அது வந்து அக்னி. சவுத் ஈஸ்ட் கார்னர் அது அக்னி. சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலை நியருதி. அப்போ ஷாப்போட ஓப்பன் ஃபேஸ் வந்து சவுத் வைக்கிறதுனால அவர் லெஃப்ட்டில் உட்காந்துக்கலாம், ரைட்டில் உள்ள எல்லாரும் உள்ள வரலாம். பிரச்சனையே இல்லை, ஈஸியாக. கல்லா பெட்டி வந்து ஈஸ்ட் நோக்கி நான் வந்து ஈஸ்ட் பார்த்து உட்காந்துக்கலாம், இல்லை நார்த் நோக்கி உட்காந்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இது சவுத்துக்கு சொல்லிட்டீங்க, சவுத்துக்கு சொல்லிடுறேங்கம்மா. இப்போ இதே வெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இப்போ ரைட் சைடு, அப்படியே ரைட் சைடு வந்துட்டு உங்களுக்கு எல்லாப்பட்டி வந்துடணும், அதாவது அவருடைய கேஷ் பாக்ஸ் வந்துடணும். லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸ் உள்ள வரும்போது உச்சம், அது வெஸ்ட்லேயே வெஸ்ட்டில் தான் வைக்கணும். என்ட்ரன்ஸ் வெஸ்ட் நீங்க வெஸ்ட்ல தான் வைக்க முடியும், வேற பக்கம் போக முடியாது. ரொம்ப ஈஸியா அலைன் பண்றது இந்த சவுத்தும் வெஸ்டும் கடையை பார்த்தாங்கன்னா நீங்க இந்த சவுத் வெஸ்டும் கடையை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் கடைங்க வியாபாரம். ஓகே சார். ஸோ நான் வெஸ்ட்லயே உட்காந்துக்கலாம், ஈஸ்ட் நோக்கி வெஸ்ட்லயே என்ட்ரன்ஸும் இருக்கும். இந்த ரெண்டு திசைக்கு வந்து அழகா உட்காந்துடலாம் நீங்க எந்த கடையாலுமே. ஈஸ்ட்னாக்கா இவரு கேஷ் பாக்ஸ் எங்க வரணும் பாருங்க, உள்ள. அப்போ நான் அந்த சைடு இப்போ அவங்க வெளியில் போகும்போது யார் என்ன பண்ணுறாங்க, மக்கள் எதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா கையில், எதையுமே ஒரு இங்கேருந்து பார்க்க முடியாது. பட் உள்ளே வர மக்களுக்கு வந்து உச்சத்தில் தான் கொடுத்தாகணும். எங்கள் ஈசானத்தில் கொடுக்கணும், அவங்க நார்த் ஈஸ்ட்டில் தான் என்ட்ரன்ஸ் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் கொடுப்பேன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு அக்னியில் உட்காந்துக்கோங்க. ஓகே. ஆனால் உள்ளே வர மக்கள் வந்து ஈசானில் வந்தாகணும், அப்போ தான் உங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். அதனால் நீ கேஷ் பாக்ஸை வந்துட்டு நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க. சரி, உட்காந்துட்டு நீங்கள் ஈசானியத்தில் உள்ளே வரவங்க போகிறவங்கள கஸ்டமர்ஸ் வரா மாதிரி பார்த்துங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது நார்த்து சைடுக்கும் அதே பிரச்சனை தான், உள்ளே அங்கே போயிடும் கன்னி மூலை. அதனால் அக்னியை கொடுப்பேன், வேறு வழி கிடையாது. சாரி, இது வாயு. எப்படிங்கம்மா? ஈஸ்ட்லேருந்து இல்லை, நார்த்து சைடு வந்து நார்த்து சைட்லேருந்து நான் உட்காந்தா கூட இல்லை. நார்த்து சைடில் உள்ளே வந்துட்டு ஈஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஈசானியத்தில் என்ட்ரன்ஸ் கொடுத்துடணும் கஸ்டமர்ஸுக்கு. உள்ளே அது வந்து உச்சம்,
ஓகே. நீங்கள் வந்து ஆனால் அது நீச்சம் தான், ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் கொடுக்கக்கூடாது, அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தபடியாக. ஏன்னா பிஸ்னஸ் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து வாயுவில் வைக்கலாம், சரி. தப்பு இல்லை, நல்லா தான் ஒர்க் பண்ணும் அது. இப்போ இது எந்த மாதிரியான ஒரு பிசினஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வாஸ்து? எல்லா பிஸ்னஸுக்குமே அதுதான் அந்த பொது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு கார்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரெடிமேட் ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதான் பொருந்தும். சார் இப்போ இந்த ஃபாரினர்ஸ்லாம் வாஸ்து பார்ப்பாங்களா சார்? அவங்க பார்க்குறது இல்லாமல் ஆனால் வாஸ்து அவங்கள பார்த்துட்டு இருக்குது. அது எப்படி சார் சொல்லுங்கள்? அது பார்த்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சார் நம்ம இப்போ இந்தியாவில் இல்லை ஏஷியா கண்ட்ரிஸ் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேங்கம்மா, எல்லாருக்கும் அதான் சொன்னேன். நீ இங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் ஒர்க் பண்ணணும். அதுலேயும் ஒரு பர்டிகுலராக சில இந்த சவுத் போல் நார்த் போல் இருக்குது, அதுதான் நம்மளுடைய இயற்கையோட ஒட்டி இல்லாத இடங்கள் அது. அதை தவிர்த்து வேற உலகத்தில் நீங்கள் எங்கே கட்டினாலும் வாஸ்து தான். ஓகே சார். ஆமாம், ஒர்க் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுது, அவங்க பார்க்குறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. ஃபைன் சார். ஸோ வாஸ்து எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் இது வந்து ஒரு மதமோ, ஒரு இந்து மதத்துக்கு சொந்தம், ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தம், இல்லை ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு சொந்தம் அப்படின்லாம் கிடையாதுங்கம்மா. இது எல்லாருக்கும் ஒர்க் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு காமன் சயின்ஸ் தான். இது வழிபாடு தலமோ அப்படிலாம் கிடையாது. இது அது மாதிரி நினச்சிக்கிறாங்க. எல்லாருமே பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே சார். எல்லாருக்குமே ஒர்க் பண்ணும் இது. அவங்க பார்க்காம இருந்தால் அது இல்லைன்னுலாம் ஒன்றும் கிடையாதுங்கம்மா. வாஸ்துவில் மேஜர் ஒரு பிளண்டர், அதனால் வந்து ஒருத்தவங்க அடிமட்டத்துக்கு போயிருக்காங்க, அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்குலாம் எப்படி சார் அது வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. நான் டக்குன்னு வீடு மாறிட்டா என்னோட வாஸ்து சரியாக போயிடும்? நிச்சயமாக மாறுங்கம்மா, கண்டிப்பாக மாறும். நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ்? கண்டிப்பாங்கம்மா. அதை மாதிரி ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெட்ரூமை கொண்டு வந்துட்டு ஈசானியில் போட்டாங்க. விச் இஸ் எந்த டைரக்ஷன் சார்? அதாம்மா நார்த் ஈஸ்ட். அதுதான் வந்து ஜலபுலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஈசானியன்னு சொல்கிறோம், கிராமங்களில் ஜலபுலன்னு சொல்லுவாங்க. சரி. அங்கே வந்துட்டு பெட்ரூம் போட்டாங்கம்மா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப அவங்க பாதிச்சாங்க. எனக்கு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு தான். ஓகே. அதுக்கப்புறம் அதை வந்து போய் கரெக்ட் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் அதாவது அவங்க ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையில் அவர் மாட்டினார். அது ஒய்ஃபு கூட இல்லை, அந்த பீரியட் ஸ்டேஜ் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் ஆகிட்டு கடைசியில் அதுக்கப்புறமா என்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் போட்டாங்கம்மா. அது ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சு அவங்களுக்கு. கண்டிப்பாக கொடுக்கும். அங்கெல்லாம் பெட்ரூம் வரக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறு அதெல்லாம். நார்த் ஈஸ்ட் கண்டிப்பாக. ஓகே. அக்னியில் இருந்தால் கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. அக்னியில் இருந்தால் கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், ஆனால் அங்கே வரக்கூடாது சார். இப்போ இந்த வீடுகள், இந்த பிஸ்னஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போது வீட்டில் இந்த செல்ல பிராணிகள் வளர்க்குறதுக்கு கூட ஏதாவது வாஸ்து விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்கா சார்? எல்லாருமே இப்போது வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கிக்கிறாங்க. அது எப்படி சார்? இதுக்கு வாஸ்து மீன் வாங்கி வைக்கிறதுனாலையோ இல்லை சாதாரண மீன்களை வாங்கி மீன் தொட்டி வைக்கிறதுல நான் வந்து தவறே சொல்லலாமா, அதெல்லாம் வச்சுக்கலாம், அவங்களுடைய விருப்பம் தான். இல்லை சார், அதை வைக்கிறதுன்றது விருப்பமும் தாண்டி அது என்ன இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு க்ரோத் கொடுக்கும்ன்றது இருக்குல்ல? க்ரோத்து கொடுக்கல அதெல்லாம் ஒன்றுமே, அதெல்லாம் எனக்கு அந்த உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா தான்மா. அப்படின்னாக்கா நான் சொல்லிடுவேன், வீடு பிரச்சனை அந்த ஒரு மீன் தொட்டி வாங்கி வச்சுருங்க எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லிடுவேன். அப்படிலாம் கிடையாது. அந்த தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதெல்லாம் எந்த தொட்டி வச்சிங்கனாலும் எதுவும் அதுக்கு செல்ல பிரியாணி வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க, வளர்த்துங்க. நாய் வளர்க்குறீங்க, பூனை வளர்க்குறீங்க, வளர்த்துக்கோங்க. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அதுக்கு சாப்பாடு போடுறீங்க, அதை கவனிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். நான் மணி பிளான்ட் வைக்கிறது, அப்புறம் மணி பிளான்ட்டுன்றது இல்லாமல் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த தாவர வகைகளில் நான் அந்த கொடி வகைகளை வந்துட்டு யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கொடி வகைகளை. ஓகே. ஏன்னா அது வந்து அந்த நான் வந்து ராகு கேது செயற்கையாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அந்த கொடி மல்லி செடி, நித்திய மல்லி நிறைய பேர் நீங்கள் வேணால் இப்போ பாருங்கள். இப்போ நான் சொல்லிட்டேன், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வீடுங்க ஏதாவது நீங்கள் போகும்போது வரும்போது இந்த மல்லிகொடி கீழேருந்து மேலே வரைக்கும் ஏற்றி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த வீடு செழிப்பாக இருக்கலாம்னு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் இனிமேல். ஓகே. ஸோ அதனால் அந்த கொடி வகைகளை நான் ரெக்கமெண்ட், இந்த வெத்தலை கொடி போடுறேன்னு சொல்கிறது, பாவக்காய் போடுறேன்றது, வீட்டிலே வெஜிடபிள் பண்ணுறேன்ட்டு இந்த கொடியே வரக்கூடாதுங்க. பூச்செடி எல்லாம் வச்சுக்கோங்க, தவறே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான கொடி வகைகளை வைக்கவே வேண்டாம். நீங்கள் தோட்டம் இருந்தால் உங்களை விவசாய தோட்டம் அங்கே பண்ணுங்க, அது தவறு இல்லை. வீட்டில் வைக்காதீங்க. வீட்டுக்குள்ள மணி பிளான்ட், எந்த பிளான்ட்டும் வர மணி பிளான்ட் எல்லாம் வைக்கிறதெல்லாம் இப்போ எல்லாருமே வச்சிருக்காங்களே சார், செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த வீடுலாம் எடுக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். எடுக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாராலையுமே வந்து எல்லாமே கொடுக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல சார். நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பாக. அவங்களுக்கான ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்களா சார்? அதாவதுங்கம்மா, டிப்ஸுனாக்கா அதாவது அவங்களால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பொசிஷனில் வரும்போது
போய் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த ஒரு விளக்கு போட்டு வாங்க அப்படின்வாங்க. அது வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பிரார்த்தனைக்கு அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். அப்பவும் நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அந்த வாஸ்துவில். அது பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, எதுவுமே பண்ண முடியாது. இம்மிடியட்டாக செய்யக்கூடியது, மறுநாளே செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. அதில் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கு எதுவும் காசு பணம் தேவையில்லை. கண்ட போடுறது, கடுவாமல் பாத்திரத்தை போட்டு வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க எப்போவுமே. அதுவும் ஈசானியத்தில் நீட்டாக வச்சுக்கோங்க சொல்லுங்கள். அடுத்தது, முடிஞ்சதை தர்மம் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு வயதான ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னைக்கு உங்களுக்கு பாருங்கள் 2 பேருக்கு சாப்பாடு கடவுள் கொடுத்துருவாரு. நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இதை செய்யணும். இதை செஞ்சாவே அவங்க மாறும். அது மாறினோன்னு அதுக்கப்புறம் அவங்களே வீட்டை சரி பண்ணுற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. சார், இப்போது வீட்டுக்குள்ளே வந்தாலே வந்து இந்த வாஸ்துனால இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குமா சார்? ஏன்தான் நம்ம இந்த வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்போதுமே ஒரு பிரச்சனை, இல்லை மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, குழந்தைங்களால ஒரு பிரச்சனை, இல்லை உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குமா சார்? கண்டிப்பாகம்மா. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்குன்னு ஏதாவது இருக்குமா? ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதை சரி பண்ணுறதுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, வீடு இப்போ வாடகை வீட்டில் இருக்க என்னால் இமீடியட்டாக மாற முடியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இது எப்படி சார் சரி பண்ணுறது? கண்டிப்பாங்கம்மா. அதாவது அந்த வீட்டில் வந்து ஒரு சரியான வாஸ்து இல்லைன்னா, இப்போ நீங்கள் சொன்னது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறதும் அதுதான். நிறைய பேருக்கு தீர்வு கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரே காரணம் வந்து அந்த வீட்டை வந்து சரி பண்ணுறது தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்கம்மா. நீங்கள் எந்த சொல்யூஷன் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் பண்ணாது. இதுதான் நான் திரும்ப எல்லாருக்குமே சொல்கிறது. வந்து பார்த்தா அவங்களுடைய லக்கு அங்கே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இது ஈஸியாக பண்ணக்கூடியதா இல்லை ரொம்ப அவங்க பயந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இதை உடைக்க சொல்லுவார், அதை உடைக்க சொல்லுவார். நான் மேக்ஸிமம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் நான் பண்ண சொல்கிறதே இல்லை. இதனால் ஒன்றும் பாதிக்காதுன்னு தான் நான் விட்டுறது. அதெல்லாம் நான் கையை வைக்கிறேன். ஆனால் ஒரு ரூபாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அது ஈஸியாக இதை விட அதை வைனா நான் எப்பவுமே யாருக்குமே அது மாதிரி ரெமிடி கொடுத்ததே இல்லை. ஆனால் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இதை செய்யலைன்னா உனக்கே கஷ்டம், அதனால தான் நான் சொல்கிறேன் இதை செய் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் போது தான் அதை நான் வந்து பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க அந்த வீடை வந்து கரெக்ட் பண்ணவே முடியாதுங்கம்மா. ஒன்றும் அவங்க முடியல, டைம் பீயிங் கனவுல பண்ண முடியாதுன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகி போய் தான் ஆகணும். போக விடாது அது அந்த வீடு. ஆனால் இதுதான் உண்மை. அவங்க போகணும்னு நினச்சோட போகக்கூடாது. ஏன்னா அவங்கள பிடிச்சி தான் இழுக்கும். அதை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க வெளியில் வரணும். இதை மாதிரி நான் பண்ணியிருக்கேன். போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வாங்க, ஒரு மாதத்துக்கு போய் இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்போ நான் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். இல்லை அங்கே போய் இதே மாதிரி தான் இருந்தால் நீங்கள் வந்து திரி எப்போ போல் இருந்துக்கோங்க இங்கே. ஆனால் அப்படி ஆனதில்லை. அவங்க நிறைய மாற்றம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்கம்மா. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பாக. ஒரு கேள்வி சொல்லுங்க. இப்போ என்னோட வீடு இருக்கு. என்னோட வீடு வந்து இந்த 3 இந்த ரோடு பிரியிற இடத்துல அந்த கார்னர்ல வீடு இருந்தா அது ஏதோ ஒரு பிரச்சனை. அதாவது தெருக்குத்துன்னு சொல்றீங்க நீங்க. அது ஒண்ணு. என்னோட வீட்டுக்கு எதிர வந்து இன்னொரு வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. வீட்டு எதிர்க்கு 2 பக்கம்னா 2 பக்கம் வீடு இருக்கதான் நம்ம. எதிர வீடு இருக்கக்கூடாது. எதிர்க்க சொல்றீங்களா இல்லை எதிர் வாசல் சொல்றீங்க? எதிர் வாசல். எதிர் வாசல். அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லைங்கம்மா. அதெல்லாம் அது மாதிரிலாம் ஏதோ சொல்றாங்க. அப்படிலாம் இந்த முச்சந்தில அது வந்து இருக்குங்கம்மா. அதில் வந்து எப்படின்னாங்கம்மா, அது வந்து நம்ம வந்து தெருக்குத்துன்னு சொல்லுவோம். அதில் உச்சம் ஒன்று இருக்குது. சில பேர் வந்து அந்த உச்சமாவது நீச்சமாவது எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க சில பேர். அது வந்து அவங்களுடைய ஏன்னா அவங்களுடைய அனுபவம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் இந்த உச்ச தெருக்குத்துன்னு சொல்கிற இடத்துல வந்தது வந்து பெருசாக பாதிக்கலாமா யாரையுமே. ஆனால் இது வந்து நீச்ச தெருக்குத்தில் வந்து எல்லாருமே நிறைய பாதிச்சிருந்தாங்க. அவங்களாம் எழுந்துக்க முடியாமலாம் போய் வித்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஆமாங்கம்மா. அதாவது அந்த நீச்சம் தெருக்குத்துன்றது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கன்னிமொழியில் வெஸ்ட் சைடாக இருந்தாலும் சவுத் சைடாக இருந்தாலும் வரக்கூடாது. அதே மாதிரி ஈஸ்ட் சைடில் வெஸ்ட் கார்னர், அதாவது அக்னியில் ஈஸ்ட் சைடு குத்துச்சுன்னா அது வந்து தவறு. அதே மாதிரி இங்கே ஈசானியத்தில் அங்கே வந்து நார்த்து கிழக்கு வந்துச்சுன்னா நல்லது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. வீடுக்குள்ளே வந்து படிக்கட்டுலாம் இப்போ கட்டுறது, நீங்கள் வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டு வைக்கிறதுக்கே அது இந்த மூலையில் அந்த மூலையிலன்னு சொல்கிறீங்களே, வீட்டுக்குள்ளே படிக்கட்டு கட்டி நாங்கள் ஃபேஷனாக இப்போ வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோமே, அதுக்கு ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருக்குமா சார்? அதாவதுங்கம்மா, அது கரெக்டு தான். அதாவது சில பேர் வந்து சென்ட்ரலாக வச்சுடுறாங்கம்மா. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்குறது வந்துட்டு டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் தான் வரும். வீட்டு ஹாலில் இருந்து மேலே பெட்ரூம் அதுதானே கேட்குறீங்க? ஆமாம். அந்த மாதிரி வைக்க போதுங்கம்மா. அதுக்கு நாங்கள் ஒரு 2 திசை வச்சுருக்கோங்கம்மா. அதுதான் சரியான திசை. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, சவுத் சைடில் அந்த வீட்டோட சென்ட்ரு மையப்பகுதி, இந்த மையப்பகுதியில் அதை உச்சன்னு சொல்லுவோம், அங்கே வச்சுக்கலாங்கம்மா. இல்லையா அதை விட்டிங்களா அடுத்த ஆப்ஷனு வெஸ்ட் சைடு வாலில் சென்ட்ரு
ஓகே இந்த இடத்துல வந்துட்டு அந்த டியூப்ளெக்ஸு ஸ்டேர் கேஸு தாராளமாக வைக்கலாங்கம்மா. ஓகே ஃபைன் நடுவில் தான் வச்சிடக்கூடாது. அது நடுவில் வச்சிடுறாங்க, அது கண்டிப்பாக தவறு தாங்கம்மா. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உண்மையாகவே மக்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விகளையும் தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை சொல்லணும்னு இல்லைம்மா, நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக தான் கேட்டிருக்கீங்க. ஏதோ தேவையானதாக தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க. Fine. இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிற விஷயம், ஒரே விஷயம் அப்படின்னு சொன்னால், வீட்டை சுத்தமாகவும் தர்மமும் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய கடைசி வேண்டுகோள் எல்லா மக்களுக்கும். அதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும். ஃபைன் சார். இதை விட எங்களுக்கு வந்து தெளிவாக யாரும் சொல்ல முடியாது, புரிய வைக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.